ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரெனகடி மாட்டலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டேரெக்டாக எபிசோட்குள்ளே போகுமா, போன எபிசோட லாஸ்ட் என்ன நடந்திருக்கும். ஹிட்டனல் ரிலீமில் இருக்கக்கூடிய 16th பீஸ்ட் வேலிக்குள்ளே ஹீரோ நுழைஞ்சிருப்பான். அந்த இடத்துக்குள்ளே ட்ரெஷர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். இன்னைக்கான எபிசோடு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வரணும் ரொம்ப ஆசைப்பட்ட போல. எபிசோடோட ஆரம்பத்திலே அந்த வெயின்ஸுங்களை தான் காமிக்கிறாங்க. ஏலமான பீஸ்ட் வெயின்ஸ் அந்த இடத்துக்குள்ளேருந்து அவனை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அவனும் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் வெயின், அதாவது ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு வகையில பீஸ்ட் வெயின் தான். அது அந்த இடத்துக்குள்ள துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஜாக்கும் ஒரு பக்கம் மாஸ்டரா இருக்க தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ஆள்னா அது என்னோட மாஸ்டர் மட்டும்தான். எந்த அளவுக்கு மாஸ்டர் பிளான போட்டு ஒளிஞ்சிருக்காரு பாத்தீங்களா. நீங்க கிரேட் மாஸ்டர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ லைட்டா முறைச்சுக்கிட்டு இருக்கா. எட்டமே அந்த இடத்துக்குள்ள இருந்து நடுங்கிக்கிட்டு இருக்க. எல்லாம் அந்த இடத்துக்குள்ள இருந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த மாஸ்டர் அதுங்களுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. கூட்டத்துக்கு நடுவுல அதுங்களும் அந்த இடத்துக்குள்ள தோத்திக்கிட்டு இருக்க. ஜாக்கு வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா பண்றதுன்ட்டு. ஏன்னா இது நம்மள அடிச்சு போட்டுற போது அப்படின்ற ஒரு பயத்துல தான் ஜாக்கு பாத்துட்டு இருப்பான். ஹீரோ அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வந்து ஆப்போசிட் சைடு நோக்கி கிளம்பிடுறான். இந்த பீஸ்ட் வெயின்ஸ் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. யாரெல்லாம் அது கையில சாக போறாங்களோன்னு தெரியலன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் என்னால ஒரு சிலதை அழிக்க முடியும், இருந்தாலும் இதை தொடர்றது கொஞ்சம் ரிஸ்க்னு நினைக்கிறேன், அதை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எலும்பு கூட பார்த்து அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் யூஸ் பண்ணி அதை எடுக்க பார்க்க திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் உருவாகுது. ஹீரோவையே பின்னோக்கி தள்ளுது. ஹீரோவும் இது ஏன்ஷியன் தடைகள் தானே அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அதிர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் ஏதோ ஒரு மூலையில போல அந்த மாஸ்டருக்கு தெரிய வர திடீர்னு ஹீரோவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவுக்கும் அது ஃபீல் ஆகுது, இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சுத்தி பார்க்க எட்டர்னல் ஜெட் ஒன்று இருக்கு. அதை மட்டும் ஹீரோ தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து கிளம்பிடுறான். எட்டர்னல் எனர்ஜிஸை கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒரு கிறிஸ்டலா மாத்துவாங்கல்ல, அதை தான் ஹீரோ இப்ப எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த மாஸ்டர் தோரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதுங்க டிவைன் கன்செப்ஷன் வெளியே அனுப்புற மாதிரியே தெரியல. இது டிவைன் கன்செப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஆளுங்களை தேடல, அது அதுங்களோட சென்சஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ஆளுங்களை கண்டுபிடிக்குது. நான் தூண்டில் விரிச்சா கண்டிப்பா அதுங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ எக்கச்சக்கமான கோஸ்ட்டுங்களை நாலாவது பக்கமும் அந்த இடத்துக்குள்ள இருந்து திரட்டி விட்டுக்கிட்டு இருக்க. இந்த மான்சங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால எல்லா இடத்துக்கும் அது பூந்து போக ஆரம்பிக்குதுங்க. இதே மாதிரி ஒரு பக்கம் கோஸ்ட்டுங்க சாகிறது, அதே சமயத்தில் வெயின்ஸுங்க போயிட்டு ஒரு சில கோஸ்ட்டுங்களை கொள்றது, இப்படியே போய்கிட்டு இருக்க. ஹீரோ திரும்பி இன்னும் அதிகமா பரவலாக்கிக்கிட்டு இருக்கான். இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தொடர்ந்து ஹீரோ இதையே பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சமா மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பீஸ்ட் வெயின்ஸ் அந்த மான்ஸ்டர் எல்லாமே சேர்ந்து அதை தான் அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பெரிய மான்ஸ்டருக்கு அடுப்பாயிட்டு சோர்ந்துட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பீஸ்ட் வெயின்ஸ்க்குள்ள இதோட போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கிளம்பிடுது. ஹீரோ எப்படி அதிர்ஷ்டமா தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள நான் வந்துகிட்டு இருக்கேன். ஜாக்கும் அந்த கோஸ்ட்டுங்க மட்டும் இந்த இடத்துக்குள்ள இல்லாத இருந்துச்சு, கண்டிப்பா இறந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டான நேரத்துக்கு ஹீரோ மேல ஏதோ ஒன்று ஃபீல் பண்றான். அந்த ஸ்பாட் வேலையை சேர்ந்தவன் மின்னல் வேகத்தில் உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அவனோட பிளாகை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் மாதிரி அமைக்க ஆரம்பிக்கிறான். இது ஹீரோவோட பவர்ஸ் அதிகப்படுத்தி காமிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள வந்து எனர்ஜி பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பிளாகை வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து உட்காந்துறான். கரெக்டான நேரத்துக்கு இவனும் வரான். ஹீரோவை பார்க்க அவனுக்கு கல்டிவேட் பண்ற மாதிரி தெரியுது. அண்ட் அதே சமயத்தில் ஹீரோவை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை அவனால ஃபீல் பண்ண முடியல. அதாவது ஹீரோட ஐடென்டிட்டியை அவனால முழுசா பார்க்க முடியல. பிரதர், இந்த இடத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் நீ சரியா என்னோட இடத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவனா அந்த இடத்துக்குள்ள இருந்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி நடந்த விஷயத்த பார்த்துட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நான் உண்மையான ஸ்பாட் வேலையை சேர்ந்தவை இல்லை, நான் மறைமுகமா தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை கொண்டு அவங்களோட ட்ரெஷரை அபகரிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோவா நீ இன்னும் ஒரு அடி முன்னாடி வந்தா மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்ல அடுத்த நிமிஷம் அவன் அந்த இடத்துக்குள்ள காலம் நிறுத்துறான். அவனுக்கு என்ன நினைப்புனா இவன் பேரும் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட ஸ்டார்டிங்ல தான் இருக்கான். இவனோட ஐடென்டிட்டியை என்னால பார்க்க முடியல, முழுசா தெரிஞ்சுக்க முடியாததுக்கான ஒரு காரணம் ஒருவேளை இவனோட கல்டிவேஷன் எனர்ஜி அதிகமா கூட இருக்கலாம். மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த சீக்ரெட் டெக்னிக் இல்லைனா என்னால இவனோட ஆராக்களை கூட சென்ஸ் பண்ணிருக்க முடியாது. அது சரிதான், இவனோட ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவனும் பிரதர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குள்ள 3 எட்டர்னல் ட்ரெஷர்ஸ் இருக்கு. எட்டர்னல் ஜேட், எட்டர்னல் கோல்டன் பெண்டன்ட், எட்டர்னல் ஸ்வாட், இந்த மாதிரி 3 வெப்பன்ஸ் இருக்கு. இந்த
இந்த 3 பொருட்கள்ல சக தாவோயிஸ்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்க அந்த கோல்டன் வின்ஸ் எல்லாமே திரும்பி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் கடுப்பாய்கிட்டு இருக்கான். ஒரு ஆக்ட் நடந்துகிட்டு இருக்கும் போது யார் ஜெயிப்பா தோப்பா அப்படிங்கிறது தெரியாது. இந்த கொகையை உடைச்சு பொக்கிஷங்களை திருடணும்னா அதுக்கு கண்டிப்பா அவரோட உதவி நமக்கு தேவைப்படும். சரியான நேரம் வரும்போது இவனை கொன்னுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தான் அவன் திரும்பறான். எட்டர்னல் பீஸ்ட்ல ஹீரோவை துரத்துற அந்த நேரத்துல கொல்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். எட்டர்னல் ஜேட் ஒரு விலைமதிப்பு இல்லாத பொக்கிஷம். அது எட்டர்னல் எனர்ஜிஸா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஜேடா மாத்துறது. அந்த கோல்டன் ட்ரெஷர், அந்த கோல்டன் ட்ரெஷர் ஒரு தற்காப்பு ஆயுதமா இருக்கலாம். அதுவும் ஒரு விலைமதிப்பு இல்லாத ட்ரெஷர் தான். அதே சமயத்துல அந்த ஸ்பாடும் சேர்ந்து இதுங்களோட விளைவுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பீஸ்டுங்களை தாண்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எனக்கு நீங்க உதவி செய்யறது மூலியமா நம்ம 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு அதை கண்டிப்பா எடுக்க முடியும். ஹீரோவா, நான் உனக்கு உதவி செய்யறதுனால எனக்கு எந்த பயனுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த ஸ்பாட் வேணும், இருந்தாலும் மீதி இருக்கிற 2 ட்ரெஷரையும் நீங்களே எடுத்துக்குங்க. இதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவோ, எனக்கு அந்த ஸ்பாட் மேலேயும் விருப்பம் இல்ல, மீதி 2 பொருட்கள் மேலேயும் விருப்பம் இல்ல. நான் ஏன்டா உனக்கு உதவி செய்யணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் கடுப்பாகிறான். இவன் மட்டும் தன்னோட பவர்ஸை ஹைட் பண்ணாது இருந்தா ஆரம்பத்துல இவனை கொண்டு இருப்ப என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக. சரி சொல்லி தொலைங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சக தாவோயிஸ்ட் வெளியே வரும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். வெளியே இருக்கக்கூடிய பாயில்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அதெல்லாம் கணிச்சு அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு போனாரே, அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ தெரியாத மாதிரி கேட்க, அவனா அந்த இடத்துக்குள்ள இருந்து அட பெருசா கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இதை தான் கேட்குறீங்களா? சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எங்க இடத்தோட ஒரு ட்ரெஷர் தான், நீங்க கவலையப்பட தேவையில்ல, அந்த டெக்னிக்கை என்னால உங்களுக்கு காத்து தர முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த டெக்னிக் அவன்கிட்ட கொடுக்க, பரவாயில்ல இவ்வளவு சுலபமா கொடுத்துட்டீங்களே, இருந்தாலும் எனக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது, அதுதான் அந்த சோல் வாஷிங் ஜாடி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அதை கேட்க அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் அதிர்ச்சி. தேர்ட் பிரதரோட அந்த சோல் வாஷிங் ஜாடி அப்படிங்கிறது எங்களோட ஸ்மார்ட் வேலியோட ஒரு ட்ரெஷர். அது மட்டும் இல்லாம அது எங்க நாட்டுக்கு வரக்கூடிய மறைமுகமான ஒரு வழியும் கூட. அதனால அதுக்கா பதில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜேட் ஸ்லீப் என்னால உங்களுக்கு தர முடியும். இதனாலேயும் எட்டர்னல் எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ண முடியும். இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வழி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள முன்னோக்கி போய்கிட்டே இருக்கான். இப்ப காமிச்சால இதனாலே அந்த இடத்துக்குள்ள அந்த எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ண முடியும். அது எந்த மெட்டீரியலால தயாரிக்கப்பட்டிருக்கோ அந்த மெட்டீரியல் தான் இதுவும். அப்படியே இப்ப அந்த இடத்துக்குள்ள வேக வேகமா கிளம்பி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்க. முன்னாடி பார்த்தா அந்த இடத்துக்குள்ள அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு கூட சுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி அந்த எலும்பு கூட விழுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது இப்ப அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இது ஒருவேளை அதுக்கான சாபங்களா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே அதோட சந்ததியினர்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ இதுங்களோட எண்ணிக்கைகளை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சகதாவோயிஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது எண்ணிக்கையை குறைக்கலாம், இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருப்பு வெயின்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். அதாவது வந்த இடத்துக்கு அந்த கருப்பு வெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்றால, அது வேற எதுவும் இல்ல, அந்த மான்ஸ்டரை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தன்னோட பெண்டன்ட்ல இருக்கக்கூடிய தவளையை வெளியே அனுப்பி விட தண்டர் தவளையா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட எப்படா நம்மளோட அளவுல இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பீஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சி. ஹீரோவும் ஆரம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த நிமிஷமே தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட ஸ்பாடை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். முன்னாடி இருக்கக்கூடிய வெயின்ஸ் நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். அது போயிட்டு அதுங்களோட கூட்டையை உடச்சு விட்டு வந்துகிட்டு இருக்க. இதன் காரணமா கடுப்புல எல்லாமே அந்த இடத்துக்குள்ள அவன் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து 9 ரெயின்போ ஸ்மோக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மோக் அனுப்பி விட அந்த ஸ்மோக்கோட தாக்கம் என்ன பண்ணுதுன்னா சிலதை மயக்கம் அடைய வைக்குது, சிலதை அந்த இடத்துக்குள்ள இருந்து பொறுமையா மூவ் பண்ண வைக்குது. அதுங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு முன்னோக்கி வந்துகிட்டே இருக்க. இவன் ஸ்வாடை எடுத்துட்டு 2 ஸ்வாடா யூஸ் பண்ணிட்டு பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டே கிடக்க. அந்த ரெயின்போ ஸ்மோக்ல இருக்கக்கூடிய பீஸ்ட் வெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி மொத்தமா வெளியே வந்துட்டு அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணிட்டு மொத்தத்தையும் அந்த இடத்துக்குள்ள இருந்து வெட்டியே கொண்டுறான். அவன் பண்ண அந்த ஒரே ஒரு தாக்குறதுனால முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய வெயின்ஸுங்க இறந்துடா. இருந்தாலும் இன்னும் அதிகப்படியான வெயின்ஸுங்க வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அடுத்த நிமிஷமே தவளையில ஜப் பண்ணி ஒரு தண்டர் அட்டாக் கொடுக்க ஒரே அடி தான் அடிச்சு அடிக்கி பல வெயின்ஸ் அந்த இதுக்குள்ள அழியுது. சக தாவோயிஸ் நம்ம இப்படியே மூவ் பண்ணியிருந்தா நம்மளால கண்டிப்பா இன்னமும் அதிகமா அழிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வந்துகிட்டு இருக்க. தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை பண்ண தண்டர் அட்டாக்க காப்பிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த மான்ஸ்டர் வந்துகிட்டு இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அந்த இடத்துக்குள்ள ஹீரோ தடுக்க ட்ரை பண்றா. பட் அவனால அந்த இடத்துக்குள்ள இருந்து முடியல. அவனோட விரல் துண்டாகுது. இதுக்கு மேலே இந்த இடத்துக்குள்ள இருந்தா இறந்துருவோம் அப்படின்ட்டு பயத்துல அந்த இடத்துக்கு தப்பிச்சு ஓடிறான். ஹீரோமா அதை அந்த இடத்துக்குள்ள நோட் பண்ணிடுறான். இவ வந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள தடுமாறிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ட்ரெயின் ஆன மொத்த பவர்ஸை ரெக்கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கல்டிவேஷன் போஸ்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க. அவனோட கைகளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவனோட கையில ஒரு விரல் மட்டும் இருக்காது. 2 பேரா நின்றுகிட்டு இருக்கும்போது அவனோட உடம்புக்குள்ள அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஹீரோ இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்மளோட பவர்ஸ் மொத்தமா ட்ரெயின் ஆயிடுச்சு. சீக்கிரத்துல நம்ம அதை ரெக்கவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேன் ராசா அப்படின்ட்டு மலையை உடைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஹீரோ வெளியே வரான். ஹீரோ வெளியே வரதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி.
வந்துருச்சு. பிரதர், எதுக்காக சீக்கிரத்துல வெளியே வந்துட்டீங்க? ஒருவேளை உங்க உடம்புல காயம் ஏற்படுறது தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க சொன்ன இடத்த விட்டு வேற இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் உங்களை பாதுகாக்கிறேன், ட்ரைனிங் பண்ணுங்க. அவனுக்கா ஒரு பக்கம் வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. இவன் எப்படா அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து சின்ன காயம் கூட இல்லாத தப்பிச்சு வந்தா? இவனோட கல்டிவேஷன் ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லிக்கிட்டு அப்படியே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரால தான் ஏத்துக்க முடியும்? தன்னை விட பவர் கம்மியா இருக்கவங்க எப்படா இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருக்க முடியும்னு எந்திரிச்சு முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கணும். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நான் இதுக்கு மேல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவ அந்த இடத்துக்குள்ள வந்து தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். என்னடா சும்மா இருக்கிறதோட பல்ல பிடிச்சு பாக்குறான். அது வேற பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்க. இந்த இடத்துக்குள்ள ஸ்வாட வச்சுக்கிட்டு அவனு சண்டைக்காக தயாரா நின்னுகிட்டு இருக்கான். முன்னாடி வருதோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்தக்கூடிய ஃபோர்ஸே இவனால தாங்க முடியல. ஹீரோவும் இவன் என்னத்தை பண்ணி கிழிக்க போறான் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு மத சர்க்கிளை கையில எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே அட்டாக் பண்ண வர அந்த நேரத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் ஒரு ட்ரெஷரை யூஸ் பண்றான். அது பார்க்க ஒரு ஐஸ் விசிறி மாதிரி இருக்கு. அது ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய ஐஸ் எனர்ஜிஸ் மொத்தமா முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே வைக்குது. ஸ்பிரிச்சுவல் பாடி வெளியே வருது. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அந்த விசிறி வச்சுட்டு ஒரு விசிற இதோட தாக்கத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர், அது மட்டும் இல்லாம வெயின்ஸ், ஹீரோ முத கொண்டு அந்த இடத்துக்குள்ள அந்த ஐஸால உரையப்படுறான். நான் உருவாக்கி இருக்க இந்த ஐஸ் எனர்ஜி கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கிளம்புறேன். இப்போதைக்கு உங்களை என்னால பாதுகாக்க முடியாது, சீக்கிரத்துல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க ஹீரோ. நீ இன்னும் என்கிட்ட சோல் வாஷிங் குட்டை தரவே இல்லை, அதுக்குள்ள எங்கடா தப்பிச்சு போலான்னு பாக்குறேன்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனை உருவாக்கின அந்த ஐஸ் எனர்ஜி உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். பயத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த உட்டியும் ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுற. பட் அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரே அடியா அந்த ட்ரெஷரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ஸ்மார்ட், அதே சமயத்துல ஒரு ட்ரெஷர், ரெண்டுமே அந்த இடத்துக்குள்ள இருந்து அற்புதமானது. ஸ்மார்ட் பெஸ்டா ட்ரெஷர் பெஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அந்த ட்ரெஷர் பெஸ்ட். ஏன்னா அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே எனர்ஜிஸை கேதர் பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோ தன்னோட மனசுக்குள்ள இப்ப சண்டை போறது நல்லதுக்கு இல்ல, அந்த மான்ஸ்டர் மட்டும் சண்டையின் மூலமா தப்பிச்சு வெளியே வந்துருச்சு, கண்டிப்பா நம்மளால உயிரோடு தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே புரிய வருது. அதனால ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள சண்டையை கைவிட்டுறாங்க. கைவிட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரெஷரை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்பியும் ஒரு பண்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தடைகளை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்ஷியன் தடைகளை எப்படி இதை வச்சு உடைக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் அந்த இடத்துக்குள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. பட் ஹீரோ முன்னாடி வரவன் தன்னோட எனர்ஜிஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இவன் என்ன முன்னாடி போய் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன்ஷியன் தடைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அசால்ட்டா உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட் வேலையை சேர்ந்த அந்த ட்ரெஷர் இந்த ஏன்ஷியன் தடைகளை உடைக்க உதவி செய்யும். இருந்தாலும் நேரம் தாமதமாகும். ஹீரோ டைரக்டா பண்றதுனால இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த இடத்துக்குள்ள ஹீரோ ஏன்ஷியன் தடைகள் அப்படிங்கிறது அற்புதமானதுதான், ஆனா உடைக்க முடியாததெல்லாம் கிடையாது, அதை என்னால உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, எப்படா இதை பண்ணா அப்படின்ட்டு அந்த பெண்டட்டை கையில எடுத்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அவனை திரும்பி பார்த்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்பி ஓடிட. அதே சமயத்துல இவனோட ஒரு தடையும் உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதே சமயத்துல அந்த மான்ஸ்டர் கட்டில இருந்து விடுபட ஆரம்பிக்குது. ஐஸால ஒரே வைக்க பாட்ட மான்ஸ்டருக்கு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அதே சமயத்துல இந்த இடத்துக்குள்ள மொத்த எல்லா பெஞ்சும் வெடிவிக்குது. நான் உருவாக்கினா அந்த ஐஸ் தடை கண்டிப்பா 8 சுவாசம் இல்ல 10 சுவாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். எப்படி இது 8 சுவாசத்திலே உடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ ஞாபகம் வருது. ஹீரோ அவனோடது உடைக்கும் போது அதே சமயத்துல அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டருக்கு கொஞ்சம் வலிய விட்டுருக்கான். அதே சமயத்துல இது அவன் பண்ணதுதான் அப்படின்ட்டு இவனுக்கு புரிய வருது. அந்த மான்ஸ்டர் பயங்கர வேகத்துல இவனை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒண்ணு பிரேக் ஆகுமான்னு பாத்துக்கிட்டு இருக்க, விட்டு விட்டு மின்னிக்கிட்டு இருக்க. இது கொல்றதுக்காக வர அந்த நேரத்துல வேற வழி இல்லாம உனக்கு கையை வச்சு அதை எடுக்க அந்த கை அந்த இடத்துக்குள்ள துண்டா போக ஆரம்பிக்குது. இது இவ்வளவுதான் இல்ல, இது ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு இல்ல, இதுக்கு மேல எந்த பயனும் இல்ல, நான் இப்ப சாக போறேன், இதுதானே என்னோட முடிவு. இருந்தாலும் நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னைய சேர்த்து கொல்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள கோரை வெளியே எடுத்து அந்த இடத்துக்குள்ள கோரை டெஸ்ட்ராய் பண்ண. இவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட மிடில் ஸ்டேஜ்ல இருக்கான். அவனோட பவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எட்டர்னல் ரிலீமே பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. கூட சேர்ந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வெயின் மான்ஸ்டர் அழிஞ்சு இருக்குல்ல, இதனால அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கம், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோனேஷன் உருவாக்குறது மட்டும் இல்லாம வாய்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்குள்ள வந்து எக்கச்சக்கமானது ஓப்பன் ஆகிட்டு இருக்க. ஹீரோ தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே விட்டா இந்த எனர்ஜி நம்மள டேமேஜ் பண்ணிடும் அப்படின்ட்டு நிக்கிற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தன்னோட ஃபர்பிடன் ஃபிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய மொத்த எனர்ஜிஸ் அந்த இடத்துக்குள்ள தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். சரி, லைட்டா பின்னாடி என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்த்தா வாய்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு வழியா அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஃபிளாக மாறே வைக்க அது எக்கச்சக்கமான வாய்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துக்குள்ள இத்தனை வாய்ட்ஸா, வேற வழி இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ திரும்பியும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்க. மாஸ்டர், என்ன இந்த இடத்துக்குள்ள எத்தனை வாய்ட்ஸ் இருக்கு, நம்ம எப்படி இந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு போறது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்க. ஹீரோ முன்னைக்கு போக போக அந்த இடத்துக்குள்ள இன்னமும் அதிகப்படியான வாய்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கு. மலையை உடச்சுக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர வானத்தை சுத்தியும்
சுத்தியும் ஆயிடுச்சு. மாஸ்டர் இந்த இடமே அழிய போகுது. இந்த இடத்தோட பூமியில மட்டும் இல்ல வான பகுதியிலயும் மொத்தமா வாய்ட்ஸ் ஓபன் ஆகிட்டு இருக்கு. எப்படியாச்சும் சீக்கிரமா இந்த இடத்துக்குள்ள தப்பிச்சிடணும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது டெலிபோர்டேஷன் முன்னாடி தெரிய எக்கச்சக்கமான கிறிஸ்டல்ஸ் அந்த இடத்துக்குள்ள டெலிபோர்டேஷனுக்கு தூக்கி போட கிறிஸ்டல்ஸும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒன்றிணையுது. டெலிபோர்டேஷன் அரேவா அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆக்டிவேட் ஆக சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அதை கிட்ட வர அந்த நேரம் ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வந்து ஹீரோ பயங்கரமா டேமேஜ் பண்ணுது. இருந்தாலும் ஹீரோ அதை சமாளிச்சுக்கிட்டு டெலிபோர்டேஷன் மூலமா தப்பிச்சிடுறான். காயங்கள் சும்மா இல்ல ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வந்த அடுத்த நிமிஷமா மொத்த சோல்ஸையும் வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளவு சோல்ஸோட எனர்ஜி அதே சமயத்துல ஹீரோ அவனோட இடத்துக்கு வந்து இறங்க சுத்தி இருக்கிற எல்லாராலையும் அந்த எனர்ஜியை கூட தாக்க பிடிக்க முடியல. இதோட இந்த எபிசோடும் முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்டுருங்க. வீடியோல புரியாதது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட்டையும் பண்ணி விட்டு போயிருங்க. சரி ஓகே கேஸ் வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தவிர இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.9不是单纯整个正面的，像从力量的偏向宿命法则，人眼中滔天人分这心怀的人间。